நம்ம வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி வீட்டிலேருந்து வரோங்கிற அந்த அது இது எங்கள் மண்டையில் ஏற்றவே இல்லை. நாங்கள் வி வர் ஜஸ்ட் another ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் அவ்வளோதான். நாங்கள் செலிபிரிட்டி வீட்டிலேருந்து வந்தோம். நாங்கள் அது இது எதுவுமே கிடையாதுங்க. அது ப்ராப்ளி எங்கள் 4 பேரையுமே எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் வளர்த்தாங்க. 7th ஸ்டாண்டர்டில் வந்து ஜப்பான் கல்யாணராமனுக்கு அவுட்டோர் போகிறோம். ஜப்பான் கூட்டு போகிறாங்க. அங்கேயே நம்மளுக்கு சினிமா தான் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து இல்லை இது டூ யங் ஃபார் யூ டு டிசைட், படி ஒரு டிகிரியாவது முடிச்சிரு அப்படிங்கிறாரு. ஃபெயில் ஆகிட்டு சரி அப்பாட்ட அதை காமிச்சா பிரச்சனையாகும், அவங்களா ஸ்கூலில் டிசி கொடுக்கட்டுன்ட்டு கையெழுத்து நானே போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் டிசைட் பண்ணிட்டார், சரி இது படிக்க வைக்க முடியாது, ஒழுங்கா அது ஆசைப்படுறது அது கற்றுக் கொடுத்துரும் அதுக்குன்னு சொல்லி அப்புறம் எனக்கு சினிமாவுக்கு கொண்டு வந்தேன். எங்கள் ஆஃபீஸ்லேயே பாலகோபி அண்ட் கோபி அண்ணனும் நம்ம நாச்சியாபுரம் நாகப்பன் சார் தான் இப்போ நம்ம ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன 4th அசிஸ்டண்டாக போட்டார். நான் வந்து கடலோர கவிதைகள்ங்கிற ஒரு படத்தில் வந்து பாரதி ராஜா மாட்டேன், அதுவும் ஸ்கூல் டைமில் தான். அதான் இதெல்லாம் தான் என்னை சினிமாவுக்குள்ளே உள்ளே எழுதிட்டு வந்ததுக்கான காரணம். ஏதோ பெருசா பிஜிஎம் வாசிக்க போறாரு நினைச்சா ஒரு சாங்க போட்டார். தாஸ் தாஸ் சின்னப்பா பள்ளிக்கூடம் போகாமலே அடப்பாய் மனசா பயங்கர ஜாலி ஆகிட்டார் அந்த சிச்சுவேஷனு. அது வந்து அதுதான் ராதாமாமாவோட மேஜிக்னு நான் நினைப்பேன். நீங்க ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்க ஸ்கூலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இப்போ நீங்க ஒரு பெரிய ரெப்யூட்டடான ஃபேமிலில இருந்து வந்திருக்கிறப்போ அவங்க எப்படி அதை பார்ப்பாங்க, நீங்க அதை எப்படி போர்ட்ரே பண்ணுவீங்க? அதுக்கான எந்த ஸ்கோப்பையுமே எங்கள் அம்மாவும் கொடுக்கல, அப்பாவும் கொடுக்கல. நம்ம வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி வீட்டிலேருந்து வரோங்கிற அந்த அது இது எங்கள் மண்டையில் ஏற்றவே இல்லை. நாங்கள் வி வர் ஜஸ்ட் another ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் அவ்வளோதான். நாங்கள் செலிபிரிட்டி வீட்டிலேருந்து வந்தோம். நாங்கள் அது இது எதுவுமே கிடையாதுங்க. அது ப்ராப்ளி எங்கள் 4 பேரையுமே எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் வளர்த்தாங்க. சரி, இப்போ நீங்கள் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கீங்க. எல்லாரும் ஸ்கூலில் வந்து சில சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்கள் அப்பா வந்து நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை நான் வந்து சினிமாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணிவிட்டு 7th ஸ்டாண்டர்டில் வந்து ஜப்பான் கல்யாணராமனுக்கு அவுட்டோர் போகிறோம். ஜப்பான் கூட்டு போகிறாங்க. அங்கேயே நம்மளுக்கு சினிமா தான் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து இல்லை இது டூ யங் ஃபார் யூ டு டிசைட், படி ஒரு டிகிரியாவது முடிச்சிரு அப்படிங்கிறாரு. இல்லை நான் சினிமாவுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், 8th வந்து ஒரு 2 சப்ஜெக்ட் நானாகவே ஃபெயில் ஆகிறேன். ஃபெயில் ஆகிட்டு சரி அப்பாட்ட அதை காமிச்சா பிரச்சனையாகும், அவங்களா ஸ்கூலில் டிசி கொடுக்கட்டுன்ட்டு கையெழுத்து நானே போட்டு கொடுத்துட்டேன். அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி செவில் டர்ன் அவுட் 2 அரை பழக்குன்னு வந்துச்சு. படிச்சு தான் ஆகணும் அப்படின்னாங்க. சரி 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் படிக்க வைக்கிறாங்க, திருப்பி நம்ம என்ன பண்ணலான்ட்டு 9th ஸ்டாண்டர்டில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனேன். அப்புறம் டிசைட் பண்ணிட்டார், சரி இது படிக்க வைக்க முடியாது, ஒழுங்கா அது ஆசைப்படுறது அது கற்றுக் கொடுத்துரும் அதுக்குன்னு சொல்லி அப்புறம் எனக்கு சினிமாவுக்கு கொண்டு வந்தேன். எங்கள் ஆஃபீஸ்லேயே பாலகோபி அண்ட் கோபி அண்ணனும் நம்ம நாச்சியாபுரம் நாகப்பன் சார் தான் இப்போ நம்ம ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன 4th அசிஸ்டண்டாக போட்டார். ஸோ அப்படி சரி அந்த மாதிரி தான். மறக்க முடியாத ஏதாவது ரெக்கார்டிங் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ராதா சார் பொறுத்த வரைக்கும் எல்லா ரெக்கார்டிங்குமே நான் வந்து கடலோர கவிதைகள்ங்கிற ஒரு படத்தில் வந்து பாரதி ராஜா மாட்டேன், அதுவும் ஸ்கூல் டைமில் தான். அதான் இதெல்லாம் தான் என்னை சினிமாவுக்குள்ளே உள்ளே எழுதிட்டு வந்ததுக்கான காரணம். பாரதி ராஜா மாட்ட போய் அசிஸ்டண்டாக சும்மா ஜாலியாக போகிறோம், அங்கே போய் அப்படியே ஒர்க் பண்ணுறோம். சும்மா ஊர் சுற்றுறதுக்கு பதிலாக அந்த டீமோட இளவரசன் அசோக், கேமராமேன் அசோக், சித்ரா அங்கிள், வடுகநாதன் நைத்தான் தான் எங்கள் கசின் சிஸ்டர் ஹஸ்பண்ட் தான் ப்ரொடியூசர், அவரும் ஜெயக்குமார் அங்கிளும், பாரதிராஜா மாமா, அப்போ ஜனனி, மனோஜ் எல்லாம் போய் அங்கே உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் கலாட்டா பண்ணிட்டு இப்படிலாம் இருப்போம். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்த்த ஒரு சீக்வன்ஸ் வந்து சத்யராஜ் சார் வந்து இப்படி புக்கோட ஒத்த காலில் அப்படி மேலே நின்றுட்டு இருப்பாரு. அப்போ ட்ராக் அண்ட் ட்ரைல்லாம் அந்த லென்த்துக்கெலாம் போட முடியாது. கண்ணன் சாரை வந்து ஒரு மாட்டு வண்டியில் உட்கார வச்சு ஒரு டீமே மாட்டு வண்டி இழுத்துன்னு வருது ட்ராக்கு, அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும். அது மண்ணுங்கிறதுனால பெருசாக எதிர்க்காது. பட் ஆனால் இப்போ நீங்கள் ஷார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும். பயங்கர சீரியஸாக அங்கே கன்சீவ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய சீக்வன்ஸ் ஏதோ படத்தில் சீரியஸாக வரப்போகுது அப்படின்னு. அன்றைக்கி நான் இளையராஜா மாமாவுக்கு நான் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன். வீட்டில் இருந்து போயிட்டு மாமாவுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு நீ கிளம்பு, நான் கொஞ்சம் பார்த்துட்டு போகிறேன் மாமா. சரி போ அப்படின்னாங்க. நான் உள்ளே வந்து உட்காந்துருக்கேன். கரெக்டாக அந்த சீன் வருது. அந்த சீனுக்கு ரீ ரெக்கார்டிங் போகுது. ஏதோ பெருசாக பிஜிஎம் வாசிக்க போகிறாரு நினச்சா ஒரு சாங்க போட்டார். தாஸ் தாஸ் சின்னப்பா பள்ளிக்கூடம் போகாமலே அடப்பாய் மனசா பயங்கர ஜாலி ஆகிட்டார் அந்த சிச்சுவேஷனு. ஸோ அது வந்து அதுதான் ராதாமாமாவோட மேஜிக்னு நான் நினைப்பேன். சில விஷயங்கள் நம்ம வந்து ரீ ரெக்கார்டிங்க்கு முன்னாடி ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் ரீ ரெக்கார்டிங்க்கு அப்புறம் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்.